இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. அதுதான் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை. இலங்கையினுடைய 34வது பொலிஸ்மா அதிபராக இருந்தவர் பூஜித் ஜெயசுந்தர, அவருக்கான மரண தண்டனை தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமல்லாமல் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, இந்த 2 பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுறையில் அது அப்படியே ஆயுள் தண்டனையாக மாறும். ஆனால் விஷயம் அதில் ஒரு பொலிஸ்மா அதிபருக்கே மரண தண்டனை வழங்கப்பட்டது. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலையும் இதுதான் முதல் தடவை. வேறு குற்றவாளிகள் எத்தனையோ பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுகிறது, அது விஷயம் இல்லை. ஆனால் பொலிஸ்மா அதிபராக இருந்த ஒருவருக்கே அந்த தண்டனை என்று சொன்னால் அந்த லட்சணத்தில் இருந்திருக்கணும். கடந்த காலங்களில் கடந்த கால அரசாங்கங்களும் அதே போல் போலீஸ் உள்ளிட்ட பல அரச நிர்வாகங்களும் அந்த கண்டிஷனில் இருந்தபடியால் தான் இப்படி இது ஒரு வரலாற்று கரை என. இப்போ அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அது அவருக்கு தானே தண்டனை என்று அப்படியே விட முடியாது. இது இலங்கையினுடைய வரலாற்றில் மட்டுமில்லாமல் இலங்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரலாற்றிலையும் ஒரு கருப்பு புள்ளி என்று சொல்லணும். ஒரு முன்னாள் பொலிஸ்மா அதிபருக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டது. இப்போ போன மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. இலங்கையினுடைய மற்றொரு முன்னாள் பொலிஸ்மா அதிபர் CD விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டு தன்னுடைய உயிரை மாற்றவர் தானே. அதில் இன்னமுமே மர்மம் இருக்குது, அது வேற பிரச்சனை. இருந்தாலும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுற தகவல் என்னென்று சொன்னால் அவர் தன்னுடைய உயிரை தானே மாற்றார் என்று சொல்லி அப்பயே மக்கள் மத்தியில் ஒரு இருந்தது. என்ன பொலிஸ்மா அதிபராக இருந்திருக்கிறார், அவர் எவ்வளவு தைரியமாக இருக்கணும், எவ்வளவு துணிச்சலாக இருக்கணும், அவர் போய் இப்படி முடிவெடுக்க முடியுமா, அவருக்கு அரச மரியாதை வழங்குறதா இல்லையா, அதாவது போலீஸ் மரியாதை வழங்குறதா இல்லையான்னு சொல்லி அது ஒரு டிஸ்கஷன் போனது. கடைசியில் தான் வழங்குறேன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. எனவே ஒரு பொலிஸ்மா அதிபராக இருந்த ஒரு ஆள் இப்படி செய்கிறத பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னு சொன்னால் அவர்களை அப்படி நாங்கள் பார்க்குறேன், அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்குறது போலீஸ் அதிகாரிகளை அப்படி இருக்கும்போது ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது உண்மையில இலங்கையின் வரலாற்றில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாகும். இந்த தீர்ப்பில் அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் வாசிக்கத்தானே வேணும். ஃபுல்லாக வாசித்து என்ன காரணத்துக்காக இந்த தண்டனை வழங்கப்படுகிறது, என்ன குற்றத்தை இவர்கள் செய்தார்கள் சொல்லி எல்லாம் சொல்லத்தானே வேணும். அது கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் சென்று தான் அவளத்தையும் வாசிச்சு முடிய. ஏன்னு சொன்னால் அவ்வளவு சம்பவங்களும் அவ்வளவு குற்றங்களும் எத்தனை ஆயிரம் பக்கங்கள் என்று தெரியல, 4 மணித்தியாலம் எடுத்து தான் வாசிச்சு முடியும் என்று சொல்லி மொத்தமாக 855 குற்றங்களாம். அந்த 855 குற்றங்களில் 854 குற்றங்கள் ஒன்று மட்டும்தான் நிரூபிக்கப்படையில, மிச்சம் 854 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டன என்று சொல்லி நீதிபதிகள் அறிவிச்சிருக்கிறார்கள். குறிப்பாக பூஜித் ஜெயசுந்தர மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன சொன்னால் முக்கியமாக 3 குற்றச்சாட்டுகள். ஒன்று அவருக்கு ஏற்கனவே தகவல் கிடைச்சிட்டது, அவருக்கு முதலே தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போகுது, இலங்கையில் முக்கியமான தேவாலயங்கள் மற்றது முக்கியமான 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லா இடம் தாக்குதல் நடக்க போகுது என்று சொல்லி அவருக்கு முன்கூட்டிய தகவல் கிடைச்சிட்டது. முன்கூட்டிய தகவல் கிடைச்சா என்ன செய்யணும், ஒரு போலீஸ் அதிபர் என்ன செய்யணும், நித்திரை கொண்டிருந்தாலுமே இரவு 12 மணிக்கு நித்திரை கொண்டிருந்தாலுமே சடார்னு துள்ளி எழும்பி போயிட்டு உடனே அலுவலை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நித்திரை வண்டி கிடக்குது, நாட்டுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்போது யாராவது நித்திரை கொள்ளணுமா இல்லை தானே. எனவே அவருக்கு நல்ல அவகாசம் இருந்தது. ஏன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் நாள் பின்னேரம், அடுத்த நாள் தாக்குதல் நடக்குது, முதல் நாள் பின்னேரமே கிட்டத்தட்ட 12-13 மணித்தியாலத்துக்கு முதலே அவருக்கு தகவல் பாஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஒன்றுமே செய்யாமல் சும்மா தண்டபாடில் பேசாமல் இருந்தார். அவராக பேசாமல் இருந்தாரா அல்லது பேசாமல் கண்ணும் காணாமல் விட சொல்லி அவருக்கு அரசியல்வாதிகளினுடைய அழுத்தம் கிடைச்சதா என்றதையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு போலீஸ் அதிகாரி தனக்கு ஒரு கட்டளை கிடைக்கும் போது, ஒரு தகவல் கிடைக்கும் போது கத்தப்படாமல் பேசாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் இருந்திருக்கலாம் தானே. எனவே அதையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. எனவே 13-14 மணித்தியாலங்களாக ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் இருந்தார்ன்றது முதலாவது. அப்போ இவருக்கு யார் தகவல் கொடுத்தது, முன்கூட்டியே எப்படி தகவல் தெரிய என்று சொன்னால் அப்போ அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர், அதாவது சுரேசாலை இருக்காக்க முதல் இருந்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாந்த ஜெயவர்தன, அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர். அவர் தனக்கு கிடைச்ச தகவலை உடனடியாக அங்கே பாஸ் பண்ணுறார், ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி. இதுதான் நடந்த சம்பவம். அப்போ அவருக்கு அப்படி தெரிய என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இந்திய புலனாய்வாளர்கள் உடனுடனே தகவலை பாஸ் பண்ணியிருக்கிறார்கள்.
எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னால் அல்லது இலங்கைக்கு உள்ள ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொன்னால் அது வந்து இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு முதல்ல தெரிய வருதோ இல்லையோ இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு உடனே தெரிய வரும். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து கூடுதலாக அந்த கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு கண்காணிக்கிறேன்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இதுக்கு மட்டும் இல்லை, பல சந்தர்ப்பங்களில் இந்திய புலனாய்வு அமைப்புகள்லாம் இலங்கையை வந்து அலர்ட் பண்ணுறது, தகவலை வந்து பாஸ் பண்ணுறது. ஆனால் அதை கேட்டு நடக்கணுமே. எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் வந்து அதுதான் நடந்திருக்குது. எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலையும் வந்து அதுதான் நடந்திருக்குது. இது அவர் மேலே சாட்டப்பட்ட முதலாவது குற்றம். தகவல் கிடைச்சும் பேசாமல் இருந்தார் என்று சொல்லி. ரெண்டாவது வந்து கடமை தவறினார், அது தனி கேட்டகரி. ஒரு போலீஸ் மா அதிபராக இருந்து கடமை தவறிட்டார் என்று சொல்லி அதுக்கு தனியாக விசாரணைகள், அதுக்கு தனியாக கேஸுகள் எல்லாம் போட்டு அதுக்கு சில பல குற்றங்கள் எல்லாம் போட்டு தான் இதில் 855 வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி மூன்றுமே வந்து ஒரே சம்பவம் தான். ஆனால் நீதிமன்றத்தில் வந்து தண்டனை கொடுக்கக்குள்ள வந்து தனித்தனியாக பிரிக்கப்படும். சட்டத்தின் பிரகாரம் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கவுண்ட் வைக்கப்படும். அப்ப வந்து உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி இன்னும் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து அதுக்குள்ளே நிறைய குற்றங்கள் சாட்டப்பட்டு இதுதான் இந்த பிரதானமான 3 குற்றங்கள். அதனால அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர் வந்து ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ. அவர் வந்து பாதுகாப்பு செயலாளர். அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரும் பேசாம இருந்திருக்கார். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், மக்கள் செத்தா பரவாயில்லை, குண்டு வெடிச்சா பரவாயில்லை, குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதி வந்து நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நச்சு போட்டு பேசாம இருந்துச்சுனமா என்னவோ தெரியல, பேசாமல் இருந்துட்டார்கள். இப்போ வந்து இருவருக்கும் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பூஜித் ஜெயசுந்தர வந்து இலங்கையினுடைய 34வது போலீஸ் மா அதிபர். அவரை நியமித்ததை வந்து மைத்திரிபால சிறிசேன அவர் ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள. எனவே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இலங்கையினுடைய மிகவும் பலவீனமான ஒரு ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேனவை சொல்லலாம். வீக்கான ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் ஒழுங்காக இருந்திருந்தால் எல்லா துறைகளையும் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவர் தானே முப்படைகளினுடைய தலைவர், அவர் தானே தளபதி, அவர் தானே. எனவே அவர் நினைச்சிருந்தா இந்த தாக்குதலை வந்து தடுத்திருக்கலாம். எல்லா அதிகாரிகளையும் வந்து ஒழுங்காக வேலை செய்விச்சிருக்கலாம். எல்லாருக்கும் வந்து நல்லா இழுத்து எழுப்பி இருந்திருக்கலாம். இப்போ நடக்குதானே வேலைகள் எல்லாம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து நல்லா தானே வேலையுது. அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து எல்லா சிஐடி பிரிவினரும், குற்றப்புலனாய்வு பிரிவினர், நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர், சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினர் என்று சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தானே வேலையுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தானே வேலையுது. அதே மாதிரி நுகர்வோர் அதிகார சபை CAA என்று சொல்லி இப்போ நல்லா தானே வேலை செய்யுது. எனவே என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாட்டில் இருக்கிற அந்த டொப்பில் இருக்கிற தலைவர் இருக்காரு தானே ஜனாதிபதி, அவர் ஒழுங்காக இருந்தால், அவர் ஒரு ஒழுங்கான ஆளாக இருந்தால் கீழே எல்லாம் வந்து ஒழுங்காக இருப்பினம். ஆனால் கடந்த காலங்களில் வந்து அப்படி இருக்கல, அரசியல்வாதிகள் அப்படி இருக்கல. அதனால் வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து அவர்களுடைய பதவி ஆசைக்கு வந்து பலியாகி தேவையில்லாமல் இப்போ இவர்கள்லாம் தண்டனைகளை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் இல்லை, அவர்கள் இருக்கத்தக்கனையாக இவர்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்றதான் அதனுடைய அர்த்தம். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இவர் வந்து 1960ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிறந்திருக்கார். குருநாகல் மாவட்டத்தில் பல்கலைக்கழக பட்டதாரியாக இருந்திருக்கார், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1985ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில் சேர்ந்து கிட்டத்தட்ட 35 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணிபுரிஞ்சு கடைசியில் வந்து IGP இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போலீஸ் மா அதிபராக பதவி உயர்ந்து தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ கடைசியாக மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்கிறார். இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜித் சேனாதி பண்டார ஜெயசுந்தர, இதுதான் அவருடைய பேர். 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவர் போலீஸ் மா அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய 34வது போலீஸ் மா அதிபருக்கு இப்படி மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய 35வது போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன அவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாற்றிட்டார். 36வது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன். தேசபந்து தென்னக்கோனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் பதவியிலேருந்து நீக்கினது. பிறகு நீதிமன்றத்துக்கு வராமல் ஓடி ஒளிச்சிருந்து அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு கடைசியில் வந்து இப்போ அவருக்கு வழக்கு விசாரணைகள் வந்து போய்கொண்டிருக்குது. எனவே இப்போ இருக்கிற போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களுக்கு முன்னுக்கு இருந்த 3 போலீஸ் மா அதிபர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மோசமான சம்பவங்களாகத்தான் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்து நடந்திருக்குது. அதுக்கு காரணம் நாட்டில் இருந்த தலைமத்துவம் சரியில்லை. ஒரே காரணம் தலைமத்துவம் சரியில்லை. சரி, மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட இவர்களுக்கு வந்து தண்டனை நிறைவேற்றப்படாது. தூக்கு தண்டனையோ எதுவுமே வந்து கிடையாது. இலங்கையில் வந்து அது நிறைவேற்றப்படுறையில் ஆயுள் தண்டனையாகத்தான் மாற்றப்படும். அப்படி என்று சொன்னால் அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேன்முறையீடு செய்ய முடியும். அப்போ அந்த மேன்முறையீடு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஆண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன சட்ட வழக்கம் ஒன்று, அதை நான் சொல்லி விடுறேன். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து இவர்கள் முறையீடு செய்ய மாட்டார்கள். இவர்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார்கள்.
அதற்கான உரிமை வந்து அவர்களுக்கு இருக்குது. இறுதி முடிவை வந்து இலங்கையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மட்டுமில்லை உலகத்தில் எல்லா நாடுகளையும் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கும், உச்ச நீதிமன்றம் தான் எடுக்கும். எனவே நேற்று வந்து 3 நீதிபதிகள் அடங்கின குழு தானே அதை சொல்றது ட்ரையல் அட் பார் என்று சொல்லி, எனவே அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக அப்பீல் கோர்ட்டுக்கு போக முடியாது, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியாது, நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். எனவே இவர்களுடைய வழக்கு இனி சுப்ரீம் கோர்ட்டு போன பிறகு அங்க வந்து 5 நீதிபதிகள் சேர்ந்து இறுதி முடிவெடுப்பார்கள். இந்த முடிவை வந்து அவர்கள் வழிமொழியலாம், இதையே தொடர்ந்து நடைமுறைப்படுத்த சொல்லலாம், அல்லது தண்டனையை குறைக்கலாம், அல்லது ரத்து செய்யலாம், என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம். எனவே இந்த 2 பேரும் தங்களுக்கான மேன்முறையீட்டை சுப்ரீம் கோர்ட்டில் செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வெசும கொடுப்பனவு இருக்குத்தானே, அந்த கொடுப்பனவில் வந்து ஊழல் செய்த 2 பெண் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவுட் என்ற இடம் இருக்குத்தானே, அந்த நோவுட் பிரதேச செயலகத்தில் பணிபுரிகின்ற 2 பெண் உத்தியோகத்தர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஹட்டன் போலீசாரினால் என்ன கேஸ் என்று சொன்னால் இதுதான். அஸ்வெசும கொடுப்பனவு வந்து கஷ்டப்பட்டாக்களுக்கு, வருமானம் குறைஞ்சாக்களுக்கு கொடுக்குற காசு. அதில் வந்து கனகாலமாக ஏதோ கையை வச்சு ஆட்டையை போட்டு எவ்வளோ காசு வந்து சுருட்டி இருக்கணும் என்று சொன்னால் 29,89,500 ரூபா 2 பேரும் சேர்ந்து சுருட்டி இருக்கணும். அவ்வளோ காசையும் எடுத்து தங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்கணுமாம். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காசை எடுத்து முதல் 1 லட்சம் ரூபா சுருட்டும் வரைக்கும் தான் ஒரு தயக்கமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஆறாவது பார்த்துருவினமோ, ஆறாவது கேள்விப்பட்டுருவினமோ என்று சொல்லி கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும். அதுக்கு பிறகு மலண்டு ஒவ்வொரு மாதம் போட்டு வெளுத்து தள்ளிப்பினம் போல இருக்கு. 29,89,500 ரூபா காசை வந்து சுருட்டினதன் காரணமாக ஒரு ஆளுக்கு வந்து 30 வயசு, மற்றவாக்கு வந்து 33 வயசு. அரசாங்க வேலை கிடைக்கிறதே சரியான கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கணும், எத்தனையோ பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு 30 வயசுலையும் 33 வயசுலையும் இந்த மாதிரி வேலை பார்த்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கணும். நாட்டில் என்ன நடக்குது, இங்கே என்ன போய்கொண்டு இது ஒன்றுமே தெரியாது. நினைக்கிறேன் செய்திகள் கேட்கிறல போராடகு, சும்மா வேலைக்கு போகிறதும் பாரதம், காசை சுருட்டுறதும் பாரதம், அப்படி இருப்பினும் போராடக்குது. அதனால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி அவைக்கு வேலையும் இல்லை, இனி கனகாலம் ஜெயிலுக்குள்ளே இருப்பினம் ஒன்றுமே செய்யலாது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.